வேலையில் இருக்கிறச்சவே செத்து போயிடணும், இந்த மாதிரி கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அதை ஏன்டா இப்போ பேசுகிறேன், அபசகுனமாக இப்போ பேசாதேன்னு சொன்னேன். ஸோ அது இவ்வளோ சுருக்க நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் திருப்பி வந்துட்டு நம்மெல்லாம் சேர்ந்து ஜாலியாக அப்படி இருக்கணும்னுலாம் சொன்னோம். பட் அதுக்குள்ளே இந்த இதாகிட்டு எப்போவுமே அப்பா அம்மாட்ட பாசமாக தான் இருப்பேன். வேர்ட்ஸால் சொல்ல முடியாது. கால் பண்ணி எப்போ பேசினது உண்டாமா? அங்கே ஆமாம், கால் பண்ணி பேசியிருக்கேன். என்னெல்லாம் சொல்லுவார்? இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடைக்காது. இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலி அங்கே பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஏதான ஆப்ரேஷனில் இருக்கச்சே நாங்கள் பேசினோன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவன் கால் பண்ணால் தான் நாங்கள் பேசணும், இல்லைன்னா பேச மாட்டோம். ஸோ அதனால் அந்த பயம் இருக்கும் எங்களுக்கு. அந்த பார்டர்லாம் இருக்கச்சே அவளுக்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. எந்தெந்த விஷயங்கள்லாம் நினைவுபடுத்து? இப்போ வீட்டுக்கு வரும்போது அவருடைய முக்கியமான நாட்களாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த அவனோட ஹக்கு தான். அதுதான் அவன் ரொம்ப நல்லா கட்டிப்பான். இதாக இருந்தால் கூட கிச்சனில் வேலையை செய்த ஸ்வீட்டை கிளறிட்டு கட்டிக்க சொல்லுவான். ஹக்கு நான் தரலாமா உங்களுக்கு? டெஃபினட்டாக தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அதெல்லாம் அவன் அந்த ஹக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கணும், இங்கே போகிற வரைக்கும் ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அது நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்குறச்ச கொஞ்சம் ஆமாம், அன்பே சிவம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்பே சிவம் அவன் பாடுவான். அது இருக்க அது முகுந்துக்கு பிடிச்சது. வீட்டில் எவ்வளோ துருத்துருன்னு இருப்பார்? வீட்டில் வந்து அவன் இருக்க பெரியவனெல்லாம் அனுப்புகிறான். வீட்லேயே இருக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸோடு தான் கீழே இருப்பான். திருவான்மியூரில் இருந்தோம் நாங்கள் 10 வருஷமாக திருவான்மியூரில் தான் இருந்தோம். எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருந்தான். ஆர்மி போனப்புறம் தான் இந்த இருக்க ஃபேமிலியில் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சது. அப்போ வந்து இந்த ஊர் கர்ச்சவே என் மடியில் வந்து படுத்துப்பான். அவ்வளோ ஆசையாக இருப்பான். அப்போ இருக்க நான் சொன்னேன், என்னடா அது பொண்டாட்டி இருக்கிறச்சே என் மடியில் வந்து படுத்துக்கிறியே அப்படின்லாம் சொல்லுவேன். அப்போ ஆர்மிக்கு போனால் தாம்மா எனக்கு ஃபேமிலி லைஃப் எல்லாம் தெரியறது. முந்தியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சுற்றின்னு இருப்பேன், இப்போ என்ன ஆச்சு திடீர்னு அப்படி. அப்போ அவன் மிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சது. அவர் வீட்டுக்கு வராரு, இந்த மாதிரி லீவு முடிச்சுட்டு உங்களை பார்க்க வீட்டுக்கு வரும்போது என்னெல்லாம் ரெடியாக சமைச்சு வச்சுருப்பீங்க அவருக்காக? ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, தோசை பிடிக்கும். ஸோ தோசை இருக்க ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எப்போ பாரு தோசை. ஏன்னா அங்கெல்லாம் சப்பாத்தி தானே கிடைக்கும் உங்களுக்கு, அதனால தோசையெல்லாம் கிடைக்காது. ஸோ தோசை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸ்வீட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்காதேன்னு சொல்லுவான் அவன். அப்போ இருக்க சிம்பிளாக தோசை போட்டு கொடுத்தா போதும். ஆமாம், தோசை போட்டு கொடுத்தாலே போதும், அவன் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவான். அப்புறம் ஸ்வீட்டு நான் அதுதான் சொல்லுவேன், இதெல்லாம் விட்டுட்டு நீ இருக்க அங்கே போய் இருக்கியே அப்படின்னு சொல்லுவேன் நான். அம்மா சாப்பாடா முக்கியம் அப்படின்பான் அவன் இருக்க. அதை சொல்லுவான். அப்போ ஆர்மி தான் எனக்கு பிடிச்ச பேஷன், நான் பண்ணுறேன், ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். வெளியூருக்கு எங்கேயாவது ட்ரிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு போனது உண்டா? இல்லை, அது அவனுக்கெல்லாம் டைம் கிடைக்கவே இல்லை. அது மாவூரில் இருக்கச்சே நாங்கள் இருக்க போயிருக்கோமே தவிர்த்து. அப்போ இருக்க அவன் அப்பா டியூட்டி தான். அது 3 வருஷம் தானே இருந்தான் அவன். அப்புறம் லெபனான் போயிட்டான். அப்புறம் ரொம்ப நாள் இருக்கல சொன்னான் அவன் இருக்க. நாங்கள் திருப்பி வந்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அப்படி இருக்கணும்னுலாம் சொன்னான். 1 மந்தில் அவனுக்கு இது வந்துருத்து. ஆக்சுவலி இப்போ ஆர்டர்லாம் போட்டாங்க அவன் யூனிட்டுக்கு திருப்ப போகிறான்ட்டு. பட் அதுக்குள்ளே இந்த இதாகிடுச்சு. ஓடிஐயில் அவருக்கு ஃபஸ்ட் டைம் பேட்ச் மாட்டி விட்றது எப்படி இருந்ததுமா? அது இருக்க எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் எப்படி பண்ணணும்லாம் தெரியல. பிபி செர்மனின்னு ஆறான்னு வருவாங்க, அவங்க தான் பண்ணுவான்னு எனக்கு அவ்வளோ தெரியல. அப்புறம் அவன் சொன்னான், அம்மா இது பண்ணணும், பேரண்ட்ஸ் தான் பண்ணி. ஆமாம், பேரண்ட்ஸ் தான் பண்ணி விடணும், நீ எடுத்து இது பண்ணுன்னு. நான் நினச்சிட்டேன் பீப்பிங் செர்மனின்னா எனக்கு அவ்வளோ தூரம் இது தெரியாது. ஸோ எனக்கு அவ்வளோ தெரியல. இவர் இருக்க பண்ணிட்டாரு. எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்க அவனுக்கு சம்திங்னு சொன்னான், எனக்கு அச்சீவ் பண்ணி. ஆமாம், அங்கேயே என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னு சொன்னான். அப்போது அது சொன்னான். ஆர்மி தான் அவன் லைஃபே, ஆர்மி தான். எனக்கு இப்போ பிடிச்ச பேஷன் பண்ண விடுன்னு நான் முதல்லலாம் அவன்கிட்ட சொன்னேன். ஆர்மி ஜாயின் பண்ணுறச்சே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவன் இருக்க அதெல்லாம் கரெக்டு தான், சினிமாவில் எடுத்ததெல்லாம் கரெக்டு. அவன் இருக்க நான் வேண்டாம், ஆர்மியெல்லாம் போக வேண்டாம் தான் நான் சொன்னேன். ஏன்னா நீ அப்பா மாதிரி போனால் போருமா அப்படின்னு கேட்டான். பேங்குக்கு போயிட்டு வந்தால் போருமான்னு. நான் போகிறோன்னு நான். அவன் என் பிள்ளைன்னா அப்படித்தானே இருக்கு. நான் சரி நான் வீட்டுக்குள்ளேயே உட்காண்ட்ருக்கேன். நான் இருக்க பைக்கில் போனால் கூட ஆக்சிடென்ட் ஆகும், நான் இருக்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன், நீ இருக்க இப்போ என்னை சகிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான்.